குளோபல் சவுத் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். குளோபல் சவுத்தினுடைய லீடர் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது குளோபல் சவுத் குளோபல் நார்த் அப்படிங்கிற போட்டி மட்டும் கிடையாது. இதுவரையிலும் இந்த நாடுகள் வெளி உலகத்திற்கு தெரியாத நாடுகள். இந்த நாடுகளுடைய குரல் பதிவு செய்யப்படலை. இந்த நாடுகளுக்கு தேவையானது ஐநா சபையால் உலக பொது அமைப்புகளால் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இருந்தாங்க. அத்தனை நாடுகளுக்கும் ஒரு தலைவன் வேண்டும் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ அந்த இடம் இந்தியாவுக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. குளோபல் சவுத் இந்தியா மட்டும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக இல்லாமல் இந்தியாவுடன் டெக்னாலஜியும் இணைந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நடந்து முடிந்த குளோபல் இந்தியா ஏஐ மிஷன் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான நபர்கள், லா மேக்கர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்தார்கள். 10,000க்கும் அதிகமான நபர்கள் விர்ச்சுவலாக பங்கெடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டம் முடிந்திருக்கிறது. எங்களுடைய குரலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இந்தியாவால் உயரும் அப்படிங்கிற நம்பிக்கையை பல நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் வளரும் போது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னும் 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 3 டிரில்லியன் இந்திய ரூபாயாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு இலக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் சாத்தியம்தானா? அது இரண்டையும் ஒரே லெவல்ல நம்ம இணைக்க வேண்டும் என்றால் அதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். என்னென்ன விஷயங்களில் இந்தியா அதனுடைய கவனத்தை செலுத்தி வருகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இந்த ஒரு டாபிக் இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பற்றி படிக்க போகிறோம், இல்லாட்டி தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அது நம்மளை பாதிக்குது. இந்தியாவில் என்ன நடந்தாலும் சரி. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி இதெல்லாம் பயன்படுத்த முடியுமா? வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஜாப் சீக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம்தான். அதற்கு நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு நல்ல அவைலபிள் சோர்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. 3 மணி நேரம் சாட் ஜிபிடி மற்றும் ஏஐ ஒர்க் ஷாப் க்ரோத் ஸ்கூல் கொடுக்குறாங்க. பொதுவாக இது பெய்டு தான், பட் டிபி ட்ரூப்ஸ் 1000 நபர்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கீழே லிங்க் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்பை படிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஜாபை நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்களுடைய கரண்ட் ஜாபை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், நீங்கள் இப்போ உங்கள் நாலேஜை எப்படி அப் டு டேட்டாக மாற்றிக்கலாம், எந்தெந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே நான் அதில் இருந்தேன், அதில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய தம்ப்நெயில்ல மெஜாரிட்டியான விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்டது என்பது கூடுதலான தகவல். எந்த செக்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நான் ஹெச்ஆர் தான், நான் டீச்சர் தான், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு எலக்ட்ரீஷியன் தான், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லோருக்கும் பயன்படும் விதமாக நிறைய டூல்ஸை நம்ம இந்த ஒர்க் ஷாப் வழியாக தெரிந்து கொள்ளலாம். ஃப்ரீ தான் முதல் 1000 நபர்களுக்கு. ஸோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 1 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்க என்பது கூடுதலான தகவல். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்களா? 1000 நபர்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய குளோபல் இந்தியா ஏஐ மிஷன் என்கிற அந்த ஒரு கூட்டமைப்பை பற்றி சொன்னேன். அப்போ நிறைய பேர் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனங்கள், இந்தியாவில் இப்போ ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறையவே உருவாகி வருகிறது, அவங்களுடைய கோல், இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக மட்டும் இருந்துடக்கூடாது. எப்போது இந்த டிஸ்கஷன் நம்முடைய நாட்டு பாதுகாப்புக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரம் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டிஃபென்ஸையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் அமெரிக்காவினுடைய கவுண்டர் பார்ட் NSA கூட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இதெல்லாம் இந்த சமீப காலத்தில் நடந்தது. ஒரு 1 or 2 days இருக்கும். நம்ம ஊடகங்களில் வராதனால இந்த செய்தியெல்லாம் வெளியிலேயே தெரிய மாட்டேங்குது. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஐசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ICET அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கு கீழே ஜாக் சுலைவன் அவர்களும் நம்ம அஜித் தோவால் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எதன் அடிப்படையில் இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்கா என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆம்கா என்ஜினை நம்ம என்ன செய்கிறோம்னா, கோட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியா சாதாரண டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எங்களுக்கு தேவையில்லை, OEM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி OEM ஜஸ்ட் மேனுஃபேக்சர் மட்டும் நாங்கள் பண்ணுறது, இல்லாட்டி நாங்கள் அசம்பிள் மட்டும் பண்ணுறது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு TOT வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன TOT அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, ஹை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான்.
ஸோ என்டையராக ஒரு மெஷின் அப்படிங்கிறதையோ ஒரு என்ஜின் அப்படிங்கிறதையோ நாம் உருவாக்குறதுக்கான டோட்டல் டெக்னாலஜியும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, அதன் பிறகு நாங்கள் அதில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஸோ ஆம்கா டிஓடி அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. ஆனால் அதே அமெரிக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர்றாங்க. இதெல்லாம் நடந்தது 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்னாடி எல்லாம். ஸோ பல வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் இப்போ எகெயின் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து F414 என்ஜின்ஸாக இருக்கட்டும், அது 80% டிஓடி, 80% அந்த டெக்னாலஜி முழுவதும் யாருக்கு அவங்க கொடுத்துருவாங்க, இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க. நாம் அந்த என்ஜினை டெவலப் பண்ணலாம், நாம் மேனுஃபேக்சரிங் நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சு, குறிப்பாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் இருக்குல்ல, அந்த HAL வச்சு நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் என்பது தான் தகவல். இதே 80% த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது ஆம்கா என்ஜினுக்கும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் எல்லாமே இந்திய விஞ்ஞானிகளால் ஈஸியாக உருவாக்க முடியும். ஒரு விஷயத்த எவ்வளோ முக்கியமான விஷயம், ஆம்கா என்ஜின் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்தியாவில் தயாரிக்கப்பட போகிறது. இந்தியாவினுடைய 80% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் சவுத்தினுடைய லீடராகவும் இந்தியா பேசுகிறது என்று சொன்னால் இதுதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கணும். நவீன காலத்தில் நம்ம எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பயன்பெறுகிறோம், இல்லாட்டி நம்மளை பயம் காட்டுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே உள்ளடக்கிய அடுத்த இன்னொன்று இருக்குது, அதுதான் இராணுவம். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது, இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருடம் 2024-2025 பட்ஜெட்டில் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 3 ட்ரில்லியனா இன்னும் 3 வருடங்களில் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் நம்முடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 25 to 30% இன்க்ரீஸ் ஆகணும், வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது CAGR ரிப்போர்ட். அப்போ 25% வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ எவ்வளோ வளர்ச்சி தான் அடைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் 9% தான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ப்ரைவேட் செக்டார்ஸ் உள்ளக்க நிறைய பேர் வரணும். ப்ரைவேட் செக்டார்ஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பூமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த வருடங்களில் நம்முடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 22,000 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். 2023-2024 ஒரு 22,000 கோடி ரூபாய்க்கு நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது செய்கிறோம். ஆனால் அதே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 2029க்குள் கண்டிப்பாக ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நம்ம தீர்மானிச்சிருக்கோம். 50,000 அப்படின்னு சொல்றது ஒரு அச்சீவபிள் தான். ஏன்னா இந்தியாவினுடைய கேப்பபிலிட்டி அப்படி இருக்குன்னு சொல்லி உலக நாடுகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது பிரம்மோஸ்லேருந்து நாம் இப்போ தயாரிக்கக்கூடிய அனைத்து விதமான சின்ன சின்ன மிசைல் சிஸ்டத்திலிருந்து சின்ன ஒரு என்ஜின் வர எல்லாமே இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்கு பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்தியா இதை அச்சீவ் பண்ணும். இன்றைக்கி நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 16% ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்கை ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதை சாதாரணமாக நம்ம 2 பேர் டிபி ட்ரூப்ஸ் மட்டும் பேசினா அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சாதாரண பொதுமக்களுக்கும் டிஃபென்ஸ்னா என்ன, டிஃபென்ஸினுடைய எக்ஸ்போர்ட் என்ன, அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இவ்வளோ நாள் எம்டியாக இருந்துச்சு, அதை நம்ம இப்போ எவ்வளோ கையகப்படுத்தி இருக்கிறோம், வருங்காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன இருக்குது, வெளிநாடுகளையே நம்பி இருக்க எல்லா இடங்களிலுமே போர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு போர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நாட்டை உலக வல்லரசாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது. அப்போது எந்த அளவுக்கு அந்த ஆயுதம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு செக்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இதன் வழியாகவே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். அமெரிக்கா இன்னைக்கு வல்லரசா மாறி இருக்காங்கன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. எந்த அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் வளம் கூடுதலாக இருக்கோ அதே அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட். அடுத்ததாக இருக்கக்கூடியது செமிகண்டக்டர்ஸ். இந்த 3 தான் ஒரு நாட்டினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் இப்போது தீர்மானித்து வருகிறது. 2024-2025 பொறுத்த வரைக்கும் நம்முடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த 75,000 கோடி ரூபாயில் 16,500 கோடி ரூபாய் பிரைவேட் செக்டார்லேருந்து வந்திருக்கு, கிட்டத்தட்ட 22%. ஆனால் இந்த 22% மட்டும் நின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, 3 ட்ரில்லியன் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சீவை செய்ய முடியாது. எனவே பிரைவேட் செக்டார்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும் போது இது ஆட்டோமேட்டிக்காக பூம் பண்ண ஆரம்பிக்கும். இது சம்மந்தமாக நிறைய பேர் தேடும்போது, இது சம்மந்தமாக நிறைய பேர் அதனுடைய அறிவை வளர்த்து கொள்ளும்போது இந்தியாவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி இன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணும்.
ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. பல வருடங்களாக இந்தியா சொதப்பிய ஒரு ரீஜன் தான் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனால் இப்போ அதை கொஞ்சம் புதுப்பித்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கு, இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்யக்கூடிய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்க போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் சவுத்தினுடைய ஒரு லீடரா இந்தியா எப்படி உயரப்போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போக போக எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அது தமிழ் பட்சத்தில் பதிவு செய்யப்படுங்க. நிச்சயமா இந்தியாவை பற்றிய செய்தி பகிரப்படும். என்ன பட்டம் கொடுத்தாலும் சரி, இந்தியாவை பற்றி நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இதே தான் செய்ய போகிறேன், இன்னைக்கு பிஜேபி இருந்தாலும் இதே தான் செய்ய போகிறேன். எனக்கு தேவை இந்தியாவினுடைய வளர்ச்சியும் இந்தியாவினுடைய டெக்னாலஜியும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகரும் நம்முடைய மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்தியான் தான் சொல்கிறேனே தவிர எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த க்ரோத் ஸ்கூலினுடைய 3 மணி நேரம் ஒர்க் ஷாப், வெறும் 3 மணி நேரம் ChatGPT AI ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத அட்டன் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முதல் 1000 நபர்கள் மட்டும்தான் ஃப்ரீயாக அந்த சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேனே தவிர இதில் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.